உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்ட், உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் ஸ்பௌஸ் அட் ஹோம் அண்ட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் பாஸ் அட் ஆஃபீஸ். Imagine for a moment, you have a super duper relationship with your spouse and you have a summer relationship with your boss running for years together. எப்படி இருக்கும்? ஜலீஷ், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா there are certain expectations and behavioral patterns that are common to both your spouse and your boss. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆக்ஷன் எடுக்கும்போது you can take the relationship with your spouse and your boss to the next level at the same time. எப்படி ஒரே கல்ல ரெண்டு மங்கா மாதிரி நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணா என்னுடைய ஸ்பௌஸையும் சூப்பரா ஹேண்டில் பண்ண முடியுது, என்னோட பாஸையும் சூப்பரா ஹேண்டில் பண்ண முடியுதுன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க. I am going to share that one by one. Let's move on. ஒரு சண்டே அன்னைக்கு காலையில உங்களோட ஒய்ஃப் உங்களுக்கு பிடிச்ச ஆப்கானி சிக்கனை முதல் முறையா வீட்டில் பண்ணி உங்களை ரொம்ப அசத்தணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நிறைய ரெசிபிஸ்லாம் பார்த்து யூடியூப்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்கள்ட்ட முன்கூட்டியே சொல்லிடுறாங்க, மத்தியானம் இன்னைக்கு நம்ம வீட்டில் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்றது. நீங்கள் 11 o'clock ஆஸ் யூஷுவல் எவ்ரி சண்டே பேட்மிண்டன் விளையாட போவீங்க. ரொம்ப வருஷமாக விளையாடிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு டீமே இருக்காங்க. அந்த மாதிரி விளையாடி முடிக்கும் போது ஒரு 1 o'clock உங்கள் டீம் மெம்பர்ஸ், அதாவது உங்களுடைய பேட்மிண்டனோட பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்னைக்கு அவுட்டிங் லஞ்சுக்கு போகலாம் அப்படிங்கும்போது நீங்க வந்து சொல்றீங்க வீட்டில் கொஞ்சம் இருக்குப்பா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ கண்டிப்பாக வந்து ஆகணும், என்ன வீட்டில் சொல்லிக்கோ, பரவாயில்ல, நம்ம போயே ஒரு 6 மாதம் ஆகுது. இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் இருந்துட்டு சூப்பு குடிச்சிக்கிட்டே உங்கள் ஒய்ஃபில் கால் பண்ணுறீங்க, இந்த பாருமா இன்னைக்கு இது மாதிரி இப்போ ரொம்ப வற்புறுத்தி கூட்டதுனால நான் வந்து இங்கே வர வேண்டியதாக போச்சு, சாரிம்மா, நான் நைட்டு வை, நீ ஃப்ரிட்ஜில் வை, நான் அப்புறம் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி 2 மணிக்கு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுடைய ஒய்ஃபோட மனசு எவ்வளோ புண்பட்டிருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய ஏமாற்றம். லாஸ்ட் மினிட்ல வந்து இந்த மாதிரி சொல்றீங்க. உங்களுக்காக அந்த சுட சுட நீங்க வரணுங்கிறதுக்காக பொரிக்கிறது கூட எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நீங்க வந்து அன்னைக்கு கில் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி உங்க ஆஃபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் டெலிவர் பண்ணணும். அது வந்து 31st of January வந்து டெலிவர் பண்ணணும், கிளியரா உங்களுக்கு தெரியும். ஆனா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரிலேயே உங்களுக்கு தெரியுது சில விஷயங்கள்னால அது இம்பாசிபிள் டு அச்சீவ் அப்படின்னு தெரியுது. ஆனால் உங்கள் பாஸ் கிட்ட அந்த விஷயத்த சொல்றதுக்கு ரொம்ப தயக்கம், ரெசிஸ்டன்ஸ், இப்படியே சொல்லலாம் தள்ளி போட்டு கடைசியில் 30ஆம் தேதி ஜான்வரி அன்னைக்கு போய் உங்கள் பாஸ் கிட்ட சொல்றீங்க, இது வந்து இம்பாசிபிள் நாளைக்கு டெலிவர் பண்ணுறது அப்படின்ட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கூட டைமே கொடுக்காம லாஸ்ட் மினிட்ல போய் உங்கள் பாஸ் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது இட் வில் பி அ கிரேட் டிசப்பாயின்மெண்ட். பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆவாங்க. நாட் ஓன்லி யுவர் பாஸ், யுவர் கிளையண்ட். அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஆன்சரபிள். அப்போ உங்க பாஸ் உங்க மேல எரிஞ்சு விழுறதோ இல்லது ரொம்ப வந்து நார்மல்ங்க. கொஞ்சம் கூட ஒரு பிளானிங்கே இல்லாமல் போச்சு. இதனால என்ன ஆச்சுன்னா, உங்க பாஸா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஆர் உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புல இது வந்து பெரிய ஒரு டென்ட் உருவாக்கும். அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டருங்கிற விஷயத்த வந்து நீங்க உடைச்சிடுறீங்க இந்த மாதிரி பண்ணும்போது. எப்பவுமே எவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்துட்டு உங்களுடைய முடியாது, இந்த மாதிரி நடக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்றீங்களோ, மென்டலி உங்க பாஸா இருந்தாலும் சரி, உங்க ஸ்பௌஸா இருந்தாலும் சரி ப்ரிப்பேர்ட் ஆயிருவாங்க. ஒரு ஆல்டர்னேட் பிளான் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்பை இதை பாதிக்காம தடுக்க முடியும். எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் 2 from both your boss and your spouse is both do not like blame games. நீங்க வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு இபிலேருந்து ஆட்கள் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, சார் நீங்கள் பில்லு கட்டாமல் விட்டதுனால நாங்கள் உங்கள் கனெக்ஷன் வந்து இப்போ எடுத்து விட்ற போகிறோம், பிடிங்கிற போகிறோம் அந்த ஃபியூஸை அப்படின்ற மாதிரி உங்கள்ட்ட வந்து சடனாக சொல்கிறாங்க. உங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வீட்டில் இருக்கீங்க. அந்த டைமில் எப்படியோ அவங்கள சமாளிச்சுட்டு, சார் உடனே நான் இந்த ஆன்லைனில் கட்டிடுறேன்னு சொல்லி இமீடியட்டாக நீங்கள் ஆன்லைனில் கட்டி அவங்கள எப்படியோ சரி கட்டி அனுப்பிச்சிடுறீங்க. அவங்க போனது தான் மிச்சம். உடனே உங்க ஒய்ஃபை நீங்க வந்து பிளேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நான் தான் இது போயிட்டு இருக்கேன், என்னால் பிஸியா இருந்தேன், நீ பார்த்துக்கலாம்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒய்ஃபும் உடனே என்ன பண்றாங்க, உங்களை வந்து பிளேம் பண்றாங்க. என்னங்க, நானும் தான் ஆஃபீஸ் போறேன், நானும் தான் வந்து பசங்களை பார்த்துட்டு இருக்கேன், என்ன நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் ஒன்று வருது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல அது ஒரு டென்ட்டை உருவாக்குது. இதுக்கு பதிலா நீங்க இப்படி ஹேண்டில் பண்ணுங்க, என்ன மாதிரி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அவங்க போனதுக்கு அப்புறமா, ச்சே போன வாரம் எனக்கு மைண்டில் ஞாபகம் வந்துச்சுமா, நான் அப்பயே கட்டியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன்,
இனிமே நான் என்ன பண்ண போறேன், ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் என்னோட ஃபோன்ல நான் போட்டு வச்சுக்க போறேன். அப்படின்னு நீங்க வந்து உங்க ஒய்ஃப் கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது, உங்க ஒய்ஃப் மனசுக்குள்ள, ஆஹா! ச்சே நான் கூட கட்டியிருக்கலாங்க அப்படின்ற மாரி அட்லீஸ்ட் தோணும். அட்லீஸ்ட் சொல்லவும் செய்வாங்க. இப்படி நீங்க இந்த மாரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஸ்பௌஸையும் நீங்க ரெஸ்பான்சிபிளா ஆக்குறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது. இதனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சூப்பர் டூப்பரா போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே மாரி ஆஃபீஸ்ல ஒரு டெலிவரி அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. உடனே நீங்க உங்க பாஸ் கிட்ட போறீங்க. அவர்ட்ட போயிட்டு, "ஏய் ரமேஷ், லைக் எதனால இந்த மாரி டெலிவரி மிஸ் ஆச்சுன்னா, நம்மளுடைய டெக் லீட் வந்து ஒழுங்கா கோட ரிவ்யூ பண்ணாம இருக்கிறதுனால தான் அந்த பர்ட்டிகுலர் இது போயிடுச்சு. நான் ஐ டோல்ட் ஹிம் லைக் இனிமே ஒழுங்கா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. அனதர் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட QA வந்துட்டு நெறைய பிசினஸ் செனரியோஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. இதனாலயும் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ப்ளேம தூக்கி உங்களுக்கு கீழ இருக்கிற உங்க சபார்டினேட்ஸ் மேல தூக்கி போடுறீங்க. ஒரு நல்ல பாஸ், ஒரு நல்ல லீடருக்கு முதல்ல என்ன தோணும்னா, இவன் கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம அவனுடைய டீம் மெம்பர்ஸ் மேல வந்து ப்ளேம் பண்றான் அப்படின்னு சொல்லி, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள தோணும். நெறைய பாஸ் ஓப்பனாவே சொல்லிருவாங்க. இதனால உங்க மேல உள்ள ட்ரஸ்ட் போயிரும். நீங்க ஒரு ப்ராப்பரான ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியலே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பாங்க. ராதர் நீங்க இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா, "ஏய் ரமேஷ், ஐ நோ தட் திஸ் வி ஹவ் கூஃப்ட் அப் ஆன் தி டெலிவரி. ஐ டேக் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒழுங்கா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலங்கிறத நான் வந்து பார்த்துட்டேன். ஐ ஹவ் டேக்கன் சம் லேர்னிங்ஸ் அண்ட் ஐ அம் வொர்க்கிங் ஆன் திஸ். ஐ அம் ரியலி சாரி பட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் சீ டூ தட் இட் வில் நாட் ஹேப்பன் அகைன்." அந்த மாரி நீங்க ஒரு நெஞ்ச நிமித்தி ரெஸ்பான்சிபிளா பதில் சொல்லும்போது, எந்த பாஸுமே உச்சி குளிந்து போயிருவாங்க. இந்த மாரி ஒரு மேனேஜர்ஸ், இந்த மாரி ஒரு டீம் மெம்பர்ஸ தான் வந்து எல்லா பாஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் வில் ஹெல்ப் யூ டு க்ரோ இன் யுவர் கரியர் லேடர் ஆஸ் அ லீடர். Expectation number 3 from both your boss and your spouse is you have to be collaborative. வீட்லன்னு எடுத்துட்டீங்கன்னா, வீட்ல எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ். அது எல்லாத்தையுமே நீங்க பிளான் பண்ணி கொலாபரேட்டிவா உங்க ஸ்பௌஸோட நீ இத பண்ணு, நான் இத பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணா தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல எந்த குழப்பமும் இல்லாம சூப்பரா போகும். ஏன்னா உங்க ஸ்பௌஸ் எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டு பி கொலாபரேட்டிவ். நீங்க ஒய்ஃபா இருக்கலாம், இல்லாட்டி ஹஸ்பண்டா இருக்கலாம். யாரா இருந்தாலும் இது நிதர்சனமான உண்மை. நீங்க வேலைக்கு போறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் வீட்ல உள்ள வேலைகள வந்து உதாசீனப்படுத்துறது எந்த வகையிலுமே வந்து வேலைக்கே ஆகாது. இந்த எக்ஸ்பெக்டேஷன நீங்க கிளியரா பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா, உங்க ரிலேஷன்ஷிப் அமேசிங்கா இருக்குங்க. ஆஃபீஸ்ல உங்க பாஸ் நீங்க செய்யற வேலைகள், உங்களுக்கான வேலைகள தவிர்த்து டீமோட எந்த அளவுக்கு கொலாபரேட்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறத ரொம்ப கிளீனா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கொலாபரேஷன் இஸ் த கேம் சேஞ்சர் இன் ஆஃபீஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கொலாபரேட்டிவ் டீம் மெம்பர்ஸ தான் வந்து எல்லாருமே சர்ச் பண்றாங்க. அந்த மாரி டீம் மெம்பர்ஸ தான் வந்து எல்லா பாஸுமே லைக் பண்றாங்க. நீங்க உங்க நாலேட்ஜ எந்த அளவுக்கு ஷேர் பண்றீங்க, டீமையும் சேர்த்துக்கிட்டு உங்களுடைய அப்ஜெக்டிவோட சேர்த்து கொண்டு போறீங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது ஒரு முக்கியமான லீடர்ஷிப் மெட்டீரியல், லீடர்ஷிப் கேரக்டரா, ஆட்ரிபியூட்டா எல்லா பாஸும் பார்த்துட்டு இருக்காங்க. இதையும் நீங்க பூர்த்தி பண்ணிட்டீங்கன்னா, உங்களுடைய கரியர்ல நீங்க சூப்பர் டூப்பரா முன்னேறி போய்க்கிட்டே இருக்கலாங்க. The fourth expectation from both your spouse and your boss is you have to be an initiator and not just a follower. வீட்ல உங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, "ஏங்க நம்ம பையனுக்கு குவார்டர்லி எக்ஸாம் வருது. நீங்க மேத்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருந்தீங்களே, ஆரம்பிச்சுட்டீங்களா?" இல்லம்மா நான் அடுத்த வாரம் நான் ஆரம்பிச்சுடுறேன்" அப்படிங்கிறீங்க. அடுத்தது கேட்குறாங்க, "ஏங்க நம்ம வீட்ல மழை பெஞ்சா கொட்டுன்னு கொட்டுது. லீக் ஆயிட்டு இருக்குது. உள்ள 13 வருஷமா ஆச்சு பெயிண்ட் அடிச்சு. நீங்க அடிக்கிறதா சொன்னீங்களே, அந்த பெயிண்டர்ட்ட பேசிட்டீங்களா?" இல்லம்மா அடுத்த வாரம் நான் பேசிடுறேன்" அப்படிங்கிறீங்க. நம்ம பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பயர் ஆக போகுது. இன்னும் வெக்கேஷனுக்கு 2 மாசத்துல நம்ம பிளான் பண்ணணும். அத ரினியூவலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா நான் அடுத்த வாரம் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அடுத்த வாரம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்படி எல்லா கேள்விக்குமே நீங்க என்ன சொல்றீங்கன்னா, "இனிமே பண்ண போறேன், நான் பண்றேன், அப்புறம் பண்றேன்." இந்த மாரி ஒரு டிஃபென்சிவான ஒரு பதில். உங்களுடைய ஸ்பௌஸ் செம கடுப்பாயிருவாங்க. இந்த மனுஷனுக்கு என்ன எல்லாமே சொல்லி சொல்லி தான் பண்ணுவாரா? இவரா பண்ண மாட்டாரா? அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் போயிருவாங்க. ஆஃபீஸ்ல உங்க பாஸ் ஒரு மீட்டிங் கூப்பிடுறாங்க. நீங்க போறீங்க. அங்க ஃபர்ஸ்ட் உங்க பாஸ் கேட்குறாரு, "ஏய் ரமேஷ், வி ஹேவ் அ கிளையன்ட் மீட்டிங் டுமாரோ. அந்த காஸ்ட் ஓவர் ரன் நீங்க வந்து கால்குலேட் பண்ணி வச்சுட்டீங்களா? நாளைக்கு பிரசன்ட் பண்ணு." இல்ல நான் இனிமே பண்ணிடுறேன். நான் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்." அப்படின்னோன அவரு கடுப்பாயிடுறாரு. நான் எப்படா இது ரிவ்யூ பண்றது அப்படின்ற மாரி. 2வது கேள்வி கேட்கிறாரு. கிரிட்டிக்கலான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ரிசோர்ஸ் தேவைப்படுது. இன்னும் 45 டேஸ் தான் இருக்குது. நீங்க ஹெச்ஆர்ட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்களே, ஆல்ரெடி அந்த ரெக்ரூட்மென்ட் ப்ராசஸ் கிக் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல வெங்கட், நான் அடுத்த வாரம் பண்ணலாம்னு இருந்தேன். இன்னும் 45 டேஸ் இருக்குதுன்னோனே செம்ம கடுப்பாறாரு. அப்புறம் 3வது ஒரு கேள்வி கேட்கிறாரு.
கிளையண்ட் கிட்ட பல டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட்ன்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல நான் இனிமே தான் வந்து டெக்னிக்கல் லீடோட உட்காந்து அது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த மாதிரி எல்லா பதிலுக்குமே இனிமே தான் செய்ய போறேன், இனிமே தான் பண்ண போறேன் அப்படிங்கும்போது உங்க பாஸுக்கு செம கடுப்பாயிரும். நம்ம கேட்கலன்னா இவர் பண்ணுவாரா மாட்டாரான்னு ஒரு பெரிய சந்தேகத்திலே போயிருவாங்க. இது ஒரு லீடர்ஷிப் ரோலுக்கு பெரிய ஒரு பாதகமா அமையும். உங்க பாஸ் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவாங்க. நீங்க இனிஷியேட்டரா இருக்கணும்னு தான் உங்க பாஸா இருந்தாலும் சரி, உங்க ஸ்பௌஸா இருந்தாலும் சரி வீட்ல எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அத நீங்க கிளியரா இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு பண்ணும்போது உங்களுடைய வீட்லயும் சரி, ஆஃபீஸ்லயும் சரி, உங்க ரிலேஷன்ஷிப்ப பாதிக்காம அதே மாதிரி நீங்க ஹைலி புரொடக்டிவா இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. The fifth expectation from both your spouse and your boss is both of them want you to be presentable. நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் ஆன புதுசுல நீங்க உங்க ஒய்ஃபை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும், உங்க ஒய்ஃப் உங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் மாறி மாறி நல்ல ட்ரெஸ்ஸப் பண்ணிப்பீங்க. ஈவன் வீட்ல இருந்தா கூட. ஆனா அப்படியே பல வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா, நம்ம ஒய்ஃப் தானே, நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரே டீ ஷர்ட்ட போடுறது, டெய்லி வந்துட்டு ஒரு பழைய நைட்டிய போடுறது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம ரொம்ப கேர் எடுத்துக்கலையோ அப்படிங்கிற ஒரு மனசுல பதிவாயிருது. இது நான் சொல்லல. கனடால வந்து ஒரு கப்பிள்ஸ் 167 கப்பிள்ஸ் கிட்ட ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றாங்க. இப்போ தான் ரீசென்ட்டா 2 இயர்ஸ்க்குள்ள தான். அதுல என்ன வருது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பௌஸ் சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் எனக்காக நல்லா ட்ரெஸ் அப் பண்றாங்கன்னா, அவங்க எனக்காக கேர் பண்றாங்கன்னு அர்த்தம். என்கிட்ட அவங்களோட லவ்வ வந்து சொல்லாம சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் சொல்லல. இந்த ரிசர்ச் மூலியமா வெளிய வருது. இதே மாரி தான் உங்க ஆஃபீஸ் என்வைரன்மென்ட்லயும் உங்க பாஸ் நீங்க சூப்பரா பிரசன்டபிளா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன்னா நீங்க ப்ரொஃபஷனலா நல்லா ட்ரெஸ் அப் பண்ணும்போது அந்த வைப்ஸ் இட் வில் சென்ட் அ பாசிட்டிவ் வைப்ஸ் டு த டீம். ஒரு கிளையண்ட் மீட்டிங்ல வந்தா கூட, நீங்க வந்து ஆன்லைன்ல வந்தா கூட உங்க பேக்ரவுண்ட் நல்லா நீட்டா இருக்கணும். நீங்க நல்லா ட்ரெஸ் அப் பண்ணிக்கணும். நல்லா லைட் அப் பண்ணிக்கணும் உங்க ஃபேஸ. இந்த மாரிலாம் வந்து உங்க பாஸ் வந்து உங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். வென் யூ ஃபாலோ திஸ் போத் அட் யுவர் ஹோம் அண்ட் ஆஃபீஸ், நீங்க ரொம்ப ரிலேஷன்ஷிப்ப சூப்பர் டூப்பரா கொண்டு போக முடியுங்க. இந்த வீடியோல உங்களுடைய ஸ்பௌஸா இருந்தாலும் சரி, உங்க பாஸா இருந்தாலும் சரி, இந்த காமன் 5 விஷயத்த உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்கங்கிற விஷயம் ஷேர் பண்ணேன். என் லைஃப்ல நான் இத ஃபாலோ பண்ணி என்னோட ரிலேஷன்ஷிப்ப சூப்பர் டூப்பரா கொண்டு போயிட்டு இருக்கேன். உங்க லைஃப்லயும் நீங்க இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, ஒரே கல்ல நான் 2 மாங்கான்னு சொன்ன மாரி சூப்பரா கொண்டு போலாங்க. ரிலேஷன்ஷிப்ப நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போலாம். நீங்க புரொடக்டிவா ஆகலாம். உங்களுடைய மனசுல இந்த பர்ட்டிகுலர் டிப்ஸ் நீங்க ஷேர் பண்ண ஜலீஷ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது எந்த டிப் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. This is Jalish Rahman signing off. Until I meet you in my next video. God bless you all.